ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், சுசியம். நான் இன்னைக்கு இது பாசிப்பருப்பு வச்சு செய்ய போகிறேன். இதை நீங்கள் கடலைப்பருப்பு வச்சு செய்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த பாசிப்பருப்பு அளந்த கப்பிலேயே 1/4 கப்பு மண்டை வெல்லத்தை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கூட கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஒரு வாசனைக்காக 3 ஏலக்காவையும் ஒரு சின்னதுன்னு சுக்கையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மண்டை வெல்லம் பாக காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சீவி வச்சுருக்கிற மண்டை வெல்லத்தில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை இந்த மாதிரி நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் எந்த விதமான கட்டி இல்லாமல் நல்ல குழைய வச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற மண்டை வெல்லம் பாவை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஏதாவது மண் எதுவும் இருக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. அதில் எக்ஸஸாக எந்த வாட்டரும் இல்லாமல் நல்ல ட்ரை ஆகிற அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற ஏலக்காவையும் சுக்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க. இப்போது நம்ம இது பொரிக்கிறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 200 கிராம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கிறிஸ்பினஸுக்காக 2 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தோசை மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவு அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நீங்கள் இதிலேயே சுசியத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு மட்டும் யூஸ் பண்ணி சுசியை ரெடி பண்ணாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி இதில் 3 டீஸ்பூன் தோசை மாவு ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விரும்பினா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லை மைதா மாவுலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவு தோசை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக சோடா உப்பு, அதாவது பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கலர் பொடி ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு தோசை மாவு அளவுக்கு திக்னஸில் இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப கட்டியாகவும் இருக்க வேண்டாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இந்த மீடியம் ஃப்ளேமிலே இந்த பாசிப்பருப்பு உருண்டைகளை மாவில் நல்லா டிப் பண்ணி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டையும் அடுத்த உருண்டையும் ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடி கேப் விட்டு போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க, இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அப்படி 2 பக்கமும் நல்ல வேகிறபடியாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்களோட டேஸ்டியான சுசியை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.